சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்தாடி, ஓ இந்த தடிப்பை வர சுத்தி வரானே, என்ன பண்றது? தம்பி, மாத்திரை கேட்டிருந்தேனே தம்பி, நீங்க பாட்டு போறீங்க கொடுக்காம. ஏமா என்ன பண்ணது உடம்புக்கு? இல்ல தம்பி, எம்புட்டோ பண்ணிப்புட்டோம், இத பண்ண மாட்டோமா என்ன? இருங்கடா, உங்களுக்கு வைக்கிறேன் ஆப்பு. காசி என்ன சொல்லுங்கண்ணா. அண்ணே அதே பிளட் குரூப் தான், முடிச்சு விட்டுறலாம். கேட்க நாதி கிடையாது. ஓவரா ஆட்டம் போடுது, நல்ல சுறுசுறுப்பு. இப்பவே முடிச்சிடலாம், நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, நான் வச்சிடுறேன். யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, பாவி பையன் இருக்கானா போயிட்டானான்னு தெரியலையே. ஐயோ, பாத்துருவானோ? இது வேற நேரங்கட்ட நேரத்துல. தப்பிச்சோம். இந்த பையன் கொஞ்ச நேரத்துல நம்மளையே விடவெடுத்து போக வச்சுட்டானே. நல்ல வேலை, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் கட் ஆச்சு. ஆமா, தட்டு எது தண்ணி எதுன்னே தெரியாது. எப்படியோ சாப்பிட்ட பிறகு போச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். இனி இந்த கொசு கடியில தூங்குறதுதான் எப்படின்னு தெரியல. சார், ஆசிரமத்துல இருந்து பேசுறேன் சார். எப்ப சார் கரண்ட் வரும்? வயசானவங்க எல்லாம் தூங்க முடியாது சார். எல்லாரும் எப்ப தூங்குறது? நாம எப்ப அந்த புக்கை எடுத்துட்டு போய் கொடுக்கறது? சுந்தரி தான் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. ரிஜிஸ்டர் புக்கு சேகர் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் கரண்ட் வராது. ஆனா இவங்க எல்லாரும் தூங்குனா தானே அப்பா நாம போய் அந்த புக்கை எடுக்க முடியும். இந்த கொசுக்கடிய பார்த்தா யாரும் இப்போதைக்கு தூங்க மாட்டாங்க போல இருக்கு. ஐயோ வெக்காளியாத்தா, எல்லாரையும் சீக்கிரமா தூங்க வச்சுறேன். எப்படியாவது இன்னைக்கு அந்த புக்கை எடுத்தே ஆகணும்.
சேகர், மேடம். நீங்க சீக்கிரம் காம்பவுண்ட் டோர் கிட்ட போங்க. அங்க போயிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்பத்தா குரல் கொடுத்தா மட்டும் பதிலுக்கு குரல் கொடுங்க. ஓகே மேடம். அப்பத்தா குரல் கொடுக்கலனா என்ன பண்றது சுந்தரி? எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கக்கா. அப்பத்தாவ நம்பலாம். அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சேகர், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யார் கண்ணிலையும் படக்கூடாது. அப்படி ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். எவ்வளவு நேரம் சார் ஆகும் அப்பத்தா வர்றதுக்கு? அவங்க அதை தேடி எடுத்துட்டு வர வரைக்கும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. வேணானா இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. எப்படியும் வந்துருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே மேடம். ஏன் தயங்குறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது. நாங்க இங்க தானே இருக்கோம். எங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பயப்படாம போங்க. புக்க போட்ட உடனே புடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் அப்பத்தா குரல் கேட்கலனா நீங்க கிளம்பி வந்துருங்க. யார்கிட்டயும் மாட்டிக்காதீங்க. ஏதாச்சும் ஒண்ணுன்னா சிக்னல் கொடுங்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன சார் பயம்? பாட்டி புக்கை போட்டோன்னு எடுத்துட்டு வந்துடுறேன் சார். நீங்க பதட்டப்படாதீங்கக்கா. அப்பதான் வேலையை கச்சிதமா முடிச்சிருவாங்க. என்ன சத்தத்தையே காணோம். எல்லாரும் தூங்கிட்டாங்க போலயே. ஐயோ, இந்த தடிப்பைய இப்பதான் நல்லா வழிச்சு வழிச்சு தின்னுகிட்டு இருக்கான். சார், என்னையா சார், ஏரியா ஃபுல்லாமே கரண்ட் போயிடுச்சு சார்.